அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய பாடப்பகுதியில் அணு அமைப்பு பகுதி 3ஐ காண இருக்கிறோம். பகுதி 1 மற்றும் பகுதி 2ஐ காணாதவர்கள் உங்களுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன், சென்று பாருங்கள். நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இன்றைய பாடப்பகுதிக்கு செல்லலாம். அணு அமைப்பு பகுதி 3. வேதிச் சேர்மங்களுக்கு பெயரிடும் முறைகளை தெரிந்து கொள்வோம். 3 நிபந்தனைகளை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். வேதிச் சேர்மங்களுக்கு பெயரிடும் முறை. அதில் முதலாவதாக, ஒரு சேர்மத்தில் உலோகம் மற்றும் அலோகம் இருந்தால் உலோகத்தின் பெயரை முதலில் எழுத வேண்டும். அடுத்ததாக, அலோகத்தின் பெயரை எழுத வேண்டும். அலோகத்தின் பெயருடன் ஐடு என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும். எடுத்துக்காட்டு, NaCl சோடியம் குளோரைடு. அப்போ சோடியம் என்பது உலோகம், குளோரின் என்பது அலோகம். இது அலோகமாக இருப்பதால் அதனுடைய பின்னொட்டு நாம் ஐடு சேர்க்கிறோம். அப்போ குளோரினுக்கு ஐடு சேர்த்துனா குளோரைடு. அடுத்து பாரு, AgBr அப்படின்னு இருக்குது. அதில் Ag என்பது சில்வர், Br என்பது புரோமின். புரோமின் கூட ஐடு சேர்த்துனா புரோமைடு. அடுத்ததாக, இரண்டாவது நிபந்தனை, ஒரு சேர்மத்தில் உலோகம், அலோகம் மற்றும் ஆக்சிஜன் இருந்தால். நன்றாக கவனிக்கணும். முதல் நிபந்தனையில் ஒரு சேர்மத்தில் உலோகம், அலோகம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ இரண்டாவது நிபந்தனையில் ஒரு சேர்மத்தில் உலோகம், அலோகம் மற்றும் ஆக்சிஜன் இருந்தால் உலோகத்தின் பெயரை முதலில் எழுத வேண்டும். அலோகத்தின் பெயர் அடுத்து எழுத வேண்டும். அலோகத்தின் பெயருடன் ஏட் என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும். அதாவது ஏட் அப்படின்னா ஏன் சேர்க்கிறோன்னா, அதிக அளவு ஆக்சிஜன் இருந்தால் ஏட் என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும். அலோகத்தின் பெயருடன் ஐட் என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும். எப்பொழுது ஐட் என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும்னா, குறைந்த அளவு ஆக்சிஜன் இருந்தால் ஐட் என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும். எடுத்துக்காட்டு பாருங்க, Na2SO4. இப்போ பாரு, இதில் பாருங்க, சோடியம் அப்படின்றது உலோகம், அடுத்து சல்ஃபர் அலோகம், ஆக்சிஜன் அலோகம். இதில் பார்த்தீங்கன்னா SO4 அப்படின்றது ஆக்சிஜன் எத்தனை இருக்குது பாருங்கள், 4 இருக்குது. அதனால் அதிக அளவு ஆக்சிஜன் இருப்பதால் ஏட்னு முடியும் பின்னொட்டு. அப்போ சல்பேட். அதே கீழே பாருங்கள், Na2 அப்படின்னு இருக்குது. குறைந்த அளவு ஆக்சிஜன் இருப்பதனால ஐட்னு முடியும், நைட்ரைட். அப்போ சோடியம் நைட்ரைட் அப்படின்னு. அடுத்ததாக, மூன்றாவது நிபந்தனை, ஒரு சேர்மத்தில் 2 அலோகங்கள் இருந்தால் அலோகங்களின் பெயருக்கு முன்னால் மோனோ, டை, ட்ரை, டெட்ரா, பென்டா என்ற முன்னொட்டை சேர்க்க வேண்டும். மோனோனா 1, டைனா 2, ட்ரைனா 3, டெட்ரானா 4, பென்டானா 5 என்ற முன்னொட்டை சேர்க்க வேண்டும். அதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். SO2. அப்போ S என்பது சல்ஃபர், O2 என்பது ஆக்சிஜனை குறிக்கும். இங்கே பாருங்கள், சல்ஃபர் எத்தனை ஓ இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டை அப்படின்னு சொல்லலாம். டை ஆக்சைடு. ஆக்சைடுன்னு ஐடுன்னு ஏன் சேர்க்குறோம், இது அலோகம், அதனால் ஐடுன்னு சேர்க்குறோம். அப்போ SO2 என்பது சல்ஃபர் டை ஆக்சைடு. இதுவே இங்கே பாருங்கள், N2O5. அப்போ இதில் பாரு, ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது. அதே மாதிரி நைட்ரஜன் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. அப்போ டை நைட்ரஜன் பென்டாக்சைடு. அப்போ பென்ட்ன்றது 5ன்னு அர்த்தம், ஆக்சைடு, பென்டாக்சைடு. அடுத்ததாக, அயனிகள். நேர்மின் அயனி, எதிர்மின் அயனி என்று 2 வகை அயனிகள் உள்ளது. அது எப்படி என்று பார்க்கலாம். ஒரு அணு எலக்ட்ரானை ஏற்பதால் எதிர்மின் அயனியாக மாறும். ஒரு அணு எலக்ட்ரானை ஏற்பதால் எதிர்மின் அயனியாக மாறும். எடுத்துக்காட்டு பாருங்க, குளோரின். குளோரினுடைய அணு எண் 17. அதில் முதல் வட்டப்பாதையில் 2 எலக்ட்ரான், இரண்டாவது வட்டப்பாதையில் 8 எலக்ட்ரான், மூன்றாவது வட்டப்பாதையில் 7 எலக்ட்ரான் இருக்கும். அதே மாதிரி அது ஒரு எலக்ட்ரானை ஏற்பதால், அப்போ ஏற்றுச்சுன்னா என்ன ஆயிரும், அந்த கடைசி கூட்டில் இருக்கிற 7 எலக்ட்ரான்கள் 8 எலக்ட்ரான்களாக மாறும். அப்போ பாருங்கள், அது என்னவா மாறிடுச்சு, எதிர்மின் அயனியாக மாறிடுச்சு. ஏன் எதிர்மின் அயனியாக மாறிடுச்சு அப்படின்னா, குளோரின் அணுவில் 17 புரோட்டான் இருக்கும், 17 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ ஒரு எலக்ட்ரானை அது ஏற்றுக்கொண்டதால் அப்போ எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை என்ன ஆயிரும், 1 அதிகமாயிரும். அப்போ எலக்ட்ரானுக்கு
எலக்ட்ரான் 1 அதிகமானதுனால இது வந்து எதிர்மின் அயனியாக மாறும். புரோட்டான் 17 தான் இருக்குது, எலக்ட்ரான் 18 இருக்குது. அப்போ Cl மைனஸ் 1 மைனஸ்ன்னு சொல்லலாம், இல்லை மைனஸ்ன்னு கூட சொல்லலாம். அப்போ ஒரு அணு எலக்ட்ரானை ஏற்பதால் எதிர்மின் அயனியாக மாறும். இதற்கு மாறாக ஒரு அணு எலக்ட்ரானை இழப்பதால் நேர்மின் அயனியாக மாறும். அது எப்படின்னு பார்க்கலாம். சோடியம் அதனுடைய அணு எண் 11. ஒரு எலக்ட்ரான் வந்து இழந்துருச்சு அப்படின்னு சொன்னால் 2,8 அப்படின்ற மாறும். அது எப்படின்னு பார்க்கலாம். சோடியம் அணுவாக இருக்கும் பொழுது அதனுடைய புரோட்டான் எண்ணிக்கை 11, எலக்ட்ரான் எண்ணிக்கையும் 11. இது ஒரு எலக்ட்ரானை இழந்த பிறகு என்ன ஆகிரும் அப்படின்னா புரோட்டான் 11, எலக்ட்ரான் 10 ஆகிரும். அப்போ நேர்மின் தன்மை அதிகமாக இருக்கிறது. அப்படின்னா எவ்வளோ அதிகமாக இருக்குது? 1+ அதிகமாக இருக்கிறது. அப்போ Na+ அப்படின்னு வரும். அப்போ இது வந்து நேர்மின் அயனி. ஒரு அணு எலக்ட்ரானை இழப்பதால் நேர்மின் அயனியாக மாறும். அடுத்ததாக எதிரயனிகளின் இணைதிறன்களை பற்றி பார்க்கலாம். பாருங்க, சேர்மம், எதிரயனிகளினுடைய பெயர், எதிரயனிகளின் வாய்ப்பாடு, இணைதிறன். HCl அதில் இருக்கிற எதிரயனி எதுன்னு பார்த்தீங்கன்னா குளோரைடு. Cl மைனஸ். இப்போ குளோரைடு கூட யார் சேர்ந்தா ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்துருக்கு. அப்போ குளோரைடு அப்படின்ற எதிரயனினுடைய இணைதிறன் 1. அதே மாதிரி HNO3 நைட்ரிக் அமிலன்னு சொல்லுவோம். அப்போ இதில் இருக்கிற எதிரயனி NO3. அப்போ இதில் பாருங்கள் 3 ஆக்சிஜன் இருக்கிறதுனால இப்போ வந்து அதிகமான ஆக்சிஜன் இருக்கிறதுனால இப்போ நம்ம என்னென்னா 8ன்னு சேர்க்கலாம். அப்போ நைட்ரேட். அப்போ NO3 அப்படின்னு சொல்கிற எதிரயனி அதனுடைய இணைதிறன் ஒரு ஹைட்ரஜன் கூட இணைந்தனால இணைதிறன் 1. இங்கே பாரு சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்போ ஹைட்ராக்சைடு என்பது எதிரயனி. இதனுடைய இணைதிறன் ஒரு சோடியத்து கூட இணைந்திருக்கிறதுனால இது வந்து இணைதிறன் 1. சல்பேட் ஆக்சிஜன் 4 இருக்கிறதுனால 8ன்னு முடியுது. அப்போ சல்பேட் எதிரயனி. இது 2 ஹைட்ரஜன் கூட இணைந்திருக்கிறதுனால அதனுடைய இணைதிறன் 2. கார்பனேட் 3 ஆக்சிஜன் இணைக்கிறதுனால நம்ம 8ன்னு முடிகிறதுனால கார்பனேட் அப்படின்னு சொல்கிறோம். 2 ஹைட்ரஜன் கூட இணைஞ்சிருக்கிறதுனால இதனுடைய இணைதிறன் 2. அடுத்து ஆக்சைடு. ஆக்சைடு அப்படின்றதுல ஆக்சிஜன் வந்து 2 ஹைட்ரஜன் கூட இணைந்திருக்கிறதுனால அதனுடைய இணைதிறன் 2. சல்ஃபைடு. சல்ஃபர் வந்து 2 ஹைட்ரஜன் கூட இணைஞ்சிருக்கிறதுனால அதனுடைய இணைதிறன் 2. அதே மாதிரி H3PO4 அதாவது பாஸ்பேட் வந்து 3 ஹைட்ரஜன் கூட இணைஞ்சிருக்கிறதுனால நம்ம அதனுடைய இணைதிறன் வந்து 3ன்னு சொல்கிறோம். இது ஏற்கனவே ஒரு NMMS எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. பாஸ்பேட் H3PO4 எதிரயனி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. PO4 3-. நேரயனிகளின் இணைதிறன்கள். சேர்மம், நேரயனிகளின் பெயர், நேரயனிகளின் வாய்ப்பாடு, இணைதிறன். எதிரயனி என்பது வலது பக்கம் இருக்கும், நேரயனி என்பது இடது பக்கம் இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இடது பக்கம் என்ன இருக்குது? சோடியம், பொட்டாசியம், அமோனியம், மெக்னீசியம், கால்சியம், அலுமினியம். இது எல்லாமே நேரயனின்னு சொல்லலாம். இப்போ நேரயனி கூட யார் இணைஞ்சிருக்கா? எதிரயனி இணைஞ்சிருக்கும். எத்தனை எதிரயனி இணைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஒரு குளோரின் தான் இணைஞ்சிருக்கு. அப்போ சோடியத்தின் இணைதிறன் 1. இங்கே பாருங்கள், பொட்டாசியத்து கூட ஒரு குளோரின் தான் இணைஞ்சிருக்கு. அப்போ பொட்டாசியத்தின் இணைதிறன் 1. அமோனியம் கூட எத்தனை குளோரின் இணைஞ்சிருக்குன்னா ஒரு குளோரின் தான் இணைஞ்சிருக்கு. அப்போ அமோனியத்தினுடைய இணைதிறன் 1. இங்கே பாருங்கள், மெக்னீசியத்து கூட 2 குளோரின் இணைஞ்சிருக்குது. அப்போ மெக்னீசியத்தின் இணைதிறன் Mg2+, அதாவது இணைதிறன் 2. கால்சியத்து கூட 2 குளோரின் இணைஞ்சிருக்குது. அப்போ கால்சியத்தின் இணைதிறன் 2. அலுமினியத்து கூட 3 குளோரின் இணைஞ்சிருக்கிறது. அப்போ அலுமினியத்தினுடைய இணைதிறன் 3. இங்கே பாருங்கள், Na+, K+, NH4+, Mg2+ அப்படின்னு இணைதிறன் 2ன்னு அர்த்தம். Ca2+னா இணைதிறன் 2ன்னு அர்த்தம். அலுமினியம் 3+னா இணைதிறன் 3ன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்ததாக மேலும் தெரிந்து கொள்வோம். குறுக்குழாய் அல்லது கேதோடு கதிர் குழாயை உருவாக்கியவர் யார்? எலக்ட்ரான்களை கண்டறிவதற்கு பயன்படுத்தப்பட்ட கேதோடு கதிர் குழாயை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டால் சர் வில்லியம் குரூக் என்பவர் உருவாக்கினார். 1878ஆம் ஆண்டு உருவாக்கினார். குரூக் கதிர்கள், கேதோடு கதிர்கள், எதிர்மின்வாய் கதிர்கள் என்று அழைக்கப்படுவது எலக்ட்ரான்கள். அடுத்து பாருங்கள், கால்வாய் கதிர்கள், ஆனோடு கதிர்கள், நேர்மின்வாய் கதிர்கள், ஹைட்ரஜன் அயனி என்று அழைக்கப்படுவது புரோட்டான்கள். அடுத்ததாக தொலைக்காட்சி பெட்டியில் உள்ள மின்காந்த சுருள்களால் உருவாக்கப்படுவது கேதோடு கதிர்கள்.
இதுதான் வந்து ஒளிப்படத்தை உருவாக்கும். அடுத்ததாக கண்ணிற்கு புலப்படாத கதிர்கள் எந்த திரையில் விழும்பொழுது கண்ணிற்கு புலப்படும்? துத்தநாக சல்பைட் பூசப்பட்ட திரையில் விழும்போது கண்ணிற்கு புலப்படும். இங்கு ஒளிரும் பொருள் என்று அழைக்கப்படுவது எது? துத்தநாக சல்பைட். அடுத்ததாக சுவாசித்தலுக்கு பயன்படுவது ஆக்சிஜன். பலூன்களில் நிரப்பப்படுவது ஹீலியம். வாழைப்பழத்தில் உள்ள தனிமம் பொட்டாசியம். பட்டாசுகளில் உள்ள தனிமம் சல்ஃபர், அதனுடைய பெயர் கந்தகம்னு கூட சொல்லலாம். உயர்ந்த மதிப்புமிக்க தனிமம் தங்கம். நன்றி, வணக்கம். நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.